குன்னமேந்திக் குளிர்மழை காத்தவன் அன்னு ஞாலம் அளந்தபிரான் பரன் சென்னுசேர் திருவேங்கட மாமலை ஒன்னுமே தொழ நம்பினை ஓயுமே. உலகத்தில் மிகச் சிறந்தவர் ஸ்ரீமன் நாராயணன். உலகத்தில் இருக்கும் மற்ற அனைவரை காட்டிலும் அவர்தான் உயர்ந்தவர் என்று வேதங்கள் சொல்லுகின்றன. அதனால்தான் பகவானுக்கு பரன், பரம ஆத்மா, பரபிரம்மம் என்று பெயர். பரன் என்றாலே மற்ற அனைவரை காட்டிலும் உயர்ந்தவன் என்று பொருள் கிடைக்கிறது. அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் வைகுந்தத்தை விட்டு இந்த பூவுலகத்தில் இறங்கி வந்து திருமலை என்கிற அழகான திவ்யதேசத்திலே பிராட்டியோடு கூட காட்சி கொடுக்கிறார். உலகத்துக்கெல்லாம் தலைவனே இறங்கி இந்த உலகத்திற்கு வந்தால் அவரை தரிசிப்பதற்கு பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் வருவார்கள் அல்லவா? அதனால்தான் திருமலையிலே நம் கண்ணுக்கே தெரியாமல் சுற்றி சுற்றி ஒவ்வொரு மண்டபத்திலும் தேவர்கள் அனைவரும் நின்று கொண்டு பகவானை தரிசிப்பதற்காக காத்திருப்பார்களாம். பகவானை பற்றின சுப்பிரபாதம் பாடும் பொழுது பிரம்மாதய சுரவராச மகர்ஷயஸ்தே சந்த சனந்தன முகாஸ்துவத யோகிவர்யாக தாமாந்திகே தவகி மங்கள வஸ்துஹஸ்தாக ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம் என்று பாடுகிறோம். பிரம்மா முதலான தேவர்கள் என்ன, சனகர் முதலான உயர்ந்த யோகிகள், ரிஷிகள், வசிஷ்டர், வாமதேவர், காஷ்யபர் முதலான ரிஷிகள் என்ன, இவர்கள் அனைவருமே தாமாந்திகே பகவானுடைய கர்ப்பகிரகம் அவனுடைய கோவிலுக்கு அருகிலேயே மங்கள வஸ்துஹஸ்தாக பகவானுக்கு சமர்ப்பிப்பதற்கு மங்களமான பொருட்களை ஏந்தி கொண்டு எப்போதும் காத்திருக்கிறாராம். எப்போது பகவான் நம் பேரிலே கண்படும்படி பார்ப்பார், அவர் அனுகிரகத்தால் நமக்கு எப்போது வாழ்ச்சி கிடைக்கும் என்று தேவர்களெல்லாம் வந்து படுகாடு கிடக்கக்கூடிய திருத்தலம்தான் திருமலை என்கிற அழகான திவ்யதேசம். அந்த திருமலையிலே திருமலை அப்பனான வெங்கடேச பெருமான், ஸ்ரீனிவாச பெருமான், அவர் மூலவர் எப்படி இருக்கிறார், அவருடைய வடிவம் என்ன என்பதை கடந்த பகுதியிலே பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அதே கர்ப்பகிரகத்துக்குள்ளே பல உற்சவ மூர்த்திகள் இருக்கிறார்கள். அவர்களை ஒவ்வொன்றாக இந்த பகுதியிலே நாம் அனுபவிக்கலாம். முதலில் பார்த்தோம் என்றால் போக ஸ்ரீனிவாசர் என்று ஒரு சின்ன மூர்த்தியாக இருக்கிறார். போகம் என்றாலே இன்பம், எல்லா விதமான ஆனந்தத்தையும் அனுபவிப்பதற்காகத்தான் இந்த பேரர் இருக்கிறார். பொதுவாக பகவானுக்கு எந்த கோவிலாக இருந்தாலும் துருவ பேரர் என்று உண்டு. பேரம் அப்படின்னா ஒரு மூர்த்தி, ஒரு விக்கிரகம் என்று பொருள். துருவம் என்றால் நிலையானது. நிலையான மூர்த்தி எது? கல்லால் ஆக்கப்பட்ட மூலவர் திருமேனி தானே, அவருக்கு துருவ பேரம் என்று பெயர். அதை தவிர உற்சவ பேரம், வெளியில புறப்பாடுகள் எல்லாம் கண்டருளி அடியார்களுக்கு அருள் பாலிப்பதற்காக உற்சவ பேரம், உற்சவமூர்த்தி என்று ஒருத்தர் இருப்பார். அதை தவிர சயன பேரம் என்று உண்டு, ஸ்னபன பேரம்னு உண்டு. அதை போல பல மூர்த்திகள் பெருமான்களுக்கு இருப்பார்கள். அதை போல இந்த கோவிலிலும் போக ஸ்ரீனிவாசர் என்று ஒரு ஸ்ரீனிவாச பெருமான் மூலவருக்கு முன்னாலேயே, அவருடைய திருவடிகளுக்கு முன்னாலேயே அழகான திருவாசியோடு கூட சின்ன வடிவத்தில் போக ஸ்ரீனிவாசர் எழுந்தருளி இருக்கிறார். அவருக்குத்தான் எல்லா போகங்களும் முதலிலே சமர்ப்பிக்கப்படுகின்றன. தினமும் இந்த சின்ன பெருமாளுக்கு தான் அபிஷேகம் உண்டு. மூலவருக்கு தினமும் திருமஞ்சனம் கிடையாது. வெள்ளிக்கிழமைகள் தோறும் தான் திருமஞ்சனம் கண்டருளுகிறார். ஆனால் இந்த உற்சவமூர்த்தி போக ஸ்ரீனிவாசருக்கு தினமுமே உற்சவங்கள், அதாவது திருமஞ்சனம் நடத்தப்படுகிறது. அதே போல தினமுமே இந்த பெருமானுக்குத்தான் சயனம் நடத்தப்படுகிறது. ராத்திரி 1 மணி 1:30 மணிக்கு என்னைக்கோ ஏதோ ஒரு சமயத்தில் கதவை மூடியாக வேண்டும் அல்லவா? கூட்டம் பக்தர்கள் அதிகமாக வந்தால் பகவான் தூக்கத்தை கூட பொருட்படுத்துவது கிடையாது. 1 மணிக்கு கியூவை நிறுத்தணும், பகவானுக்கு ஏகாந்த சேவை முடித்து சயனத்தை செய்ய வேண்டும் என்று பேரு. கூட்டம் அதிகமாக இருந்தால் 1:30 ஆகலாம், 2 ஆகலாம், 2:15 ஆகலாம். கடைசி பட்சம் ஒன்றுமே முடியலையா, அடுத்தது இன்னைக்கு ராத்திரி தரிசனம் முடிந்து அடுத்த நாள் கார்த்தால சுப்பிரபாதத்துக்கு முன்னாடி, விஸ்வரூபத்துக்கு முன்னாடி 15 நிமிஷம் தான் மிச்சம் இருக்கும். என்ன செய்வார்கள்? பகவான சயனத்தில் எழுந்தருளை பண்ணிட்டு அர்ச்சக சுவாமி பூட்டிண்டு வாசலெல்லாம் பூட்டிண்டு துவஜஸ்தம்பம் வரைக்கும் வந்துவிட்டு
மறுபடியும் விழுந்து சேவித்து கதவெல்லாம் திறந்துட்டு உள்ள போக வேண்டியதான். அவ்வளவுதான் நேரமே இருக்கும். அவ்வளவு குறைத்து கொண்டு பக்தர்கள் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் அவர்களுக்குத்தானே இங்கு வந்தேன், என் தூக்கத்துக்கு ஆனந்தத்துக்காக வரவில்லை, பக்தர்களுக்காகத்தான் வந்தேன் என்று பகவான் காட்சி கொடுக்கிறார். அந்த பெருமான் போக ஸ்ரீனிவாசர் சின்ன பெருமாளாக தினமும் சயனம் கண்டருளுகிறார். சயன மண்டபம்னு கீழே பார்த்தோம் அல்லவா, ஜெய விஜயர்கள் துவாரத்தை தாண்டி பங்காரு வாகிலின்னு சொல்றோமே, அதை தாண்டி உள்ள வரும்போது சயன மண்டபம் என்று இருக்கிறது. அந்த இடத்தில் தினமும் இரவு 1 மணியோ 1:30 மணியோ எப்பவோ பகவானுக்கு தொட்டில் போட்டு இந்த இடத்திலே தான் சயன உற்சவம் நடத்தப்படுகிறது. அது எல்லாம் இந்த போக ஸ்ரீனிவாச மூர்த்திக்குத்தான் நடக்கிறது. இவர் ஒரு பெருமாள் பார்த்து கொள்வோம். அதற்கடுத்தது இந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே உக்ர ஸ்ரீனிவாசர் என்று ஒரு உற்சவமூர்த்தி இருக்கிறார். அவரை பொதுவாக அதிகமாக வெளியே தரிசித்து விட முடியாது. ஒரு முறை முன்னொரு காலத்தில் இந்த மூர்த்தி தான் உற்சவமூர்த்தியாக இருந்தாராம். ஆனால் வெளியிலே ஒரு முறை புறப்பாடு வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் போன இடத்திலெல்லாம் ஏதோ தீ பற்றி கொண்டு குடிசைகள் எரியத் தொடங்கின. அதனால் அந்த சமயத்தில் ஏதோ இந்த பெருமாள் சீற்றத்தோடு கோபத்தோடு இருக்கிறார், உக்ரமான மூர்த்தியாக இருக்கிறார். அதனால் இவரை இனிமேல் பொழுது விடிந்ததற்கு பிறகு வெளியே எடுத்து வர வேண்டாம் என்று ஒரு பெரியோர்கள் முடிவு செய்து, எப்பவுமே இவருக்கு இப்பவும் இருக்கு உத்தான ஏகாதசி, அதே போல முக்கோட்டி துவாதசி, இதை போல சில நாட்களுக்கு மட்டும் பெருமான் வெளியில புறப்பாடு கண்டருளி வருகிறார். ஆனால் விடிந்ததற்கு பிறகு வரமாட்டார். விடியறதுக்கு முன்னாடி இவர் உக்ரமான மூர்த்தி அல்லவா, விடிந்ததற்கு பிற்பாடு வந்தா இதை போல தான் தீ பிடித்து கொள்ளும். அதனால வேண்டாம் என்பதற்காக விடிவதற்கு முன்னால் தான் புறப்பாடுகள் நடத்தப்படுகின்றன. அந்த உக்ர ஸ்ரீனிவாசர் என்பவரும் உள்ளே இருக்கிறார். அதற்கடுத்துதான் இப்போது நாம் சேவிக்கக்கூடிய பிரதானமான உற்சவமூர்த்தி. அவருக்கு தான் மலையப்ப சுவாமி என்று பெயர். மலையப்பன், திருமலையப்பன், இந்த மலைக்கே அதிபதியான உற்சவமூர்த்தி. மூலவர் எப்படி இருக்கிறாரோ அதே போலத்தான் இருக்கிறார். ஒரு கையால தன் திருவடிகளை காட்டிக்கொண்டு மற்றொரு கையை தன் இடுப்புக்கு கீழே வைத்துக்கொண்டு மேல் சங்க சக்கரங்களை பிடித்துக்கொண்டு அழகான திருமுக மண்டலம், சிரித்த முகத்தோடு பகவான் உற்சவர் மூலவரைப் போலவே எழுந்தருளி இருக்கிறார். அவருக்கு தான் மலை குனிய நின்ற பெருமாள் என்று மற்றொரு பெயரும் உண்டு, மலையப்ப சுவாமி என்கிற பெயரும் உண்டு. இவர் இங்கு எழுந்தருள பண்ணப்பட்டதே கீழே உக்ர ஸ்ரீனிவாசர் கதை பார்த்தோமோ இல்லையோ, ஒரு அசரீரியினுடைய குடல் கேட்டதாம். இந்த பெருமாள் இனிமே பகலில் வெளியே எழுந்தருள பண்ணி வர வேண்டாம், இவர் உள்ளே இருக்கட்டும். இவரை போலவே வேறு ஒரு உற்சவமூர்த்தி இந்த மலையில் இன்ன இடத்திலே ஒரு தோண்டி பார்த்தால் கிடைப்பார் என்று ஒரு அசரீரி வாக்கு கேட்டதாம். அந்த இடத்துக்கு பெரியோர்கள் போய் பார்த்தபோது அங்குதான் இந்த உற்சவமூர்த்தியை கண்டெடுத்தார்கள். அவர்தான் இன்று வரை நாம் தரிசிக்கும்படிக்கு உற்சவராக இருக்கிறார். அவருக்கு தான் எல்லா உற்சவங்களும், கல்யாணோத்சவம், ஊஞ்சல் உற்சவம், பிரம்மோத்சவம், இவை அனைத்திலும் பிரசித்தமா ஸ்ரீனிவாச பெருமான் உற்சவர்னு சொன்னா நாம சேவிக்கிறோம் இல்லையோ, அந்த பெருமான் தான் இப்போது இருக்கக்கூடிய மலையப்ப சுவாமி என்று அழைக்கப்படக்கூடிய உற்சவர். அப்ப துருவபேரம் மூலவர் பெருமான கடந்த பகுதியில் சேவித்தோம். அதற்கடுத்தது சயனபேரர், அவர்தான் போக ஸ்ரீனிவாசர் என்று அழைக்கப்படுகிறார். அப்புறம் உக்ர ஸ்ரீனிவாசர், மலையப்ப சுவாமி, 3 பேர் சேவித்தோமா. அதுக்கப்புறம் கொலுவு ஸ்ரீனிவாசர். கொலுனா இப்படி ஒரு தர்பால பொம்மைகளெல்லாம் நாம கொலு வைக்கிறோமோ இல்லையோ, இப்படி ஒரு ஆசனம் போட்டு அதிலே அமர்ந்திருப்பதற்கு கொலுவு இருப்பது என்று பெயர் உண்டு. அப்ப கொலுவு ஸ்ரீனிவாசர் என்று ஒரு ஸ்ரீனிவாச பெருமான் இருக்கிறார். ஏன் இந்த பெயர் என்றால், தினமும் காலை தோமாலை சேவை என்று ஒன்று உண்டு. அந்த தோமாலை முடிந்தவுடனே இந்த கொலுவு ஸ்ரீனிவாசரைத்தான் வெளியில திருமாமணி மண்டபத்துக்கு எழுந்துருள பண்ணி கொண்டு வருவார்கள். அங்கு ஒரு வெள்ளி சிம்மாசனம், அதில் கொடை மட்டும் தங்க முலாம் பூசின கொடை இருக்கும். வெள்ளியில சிம்மாசனம், மேலே தங்க கொடை, அதுக்கு கீழே இந்த கொலுவு ஸ்ரீனிவாசர் எழுந்துருள இருப்பார். அவருக்கு முன்னால் தான் பெரியோர்கள் வந்து பஞ்சாங்கத்தை படிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன நாள், என்ன நட்சத்திரம், என்ன திதி, என்ன மாசம், என்னென்ன ராகுகாலம், யமகண்டம், எப்போ கிரகணம் வருகிறது, எப்போ மாசம் பிறக்கிறது, என்னென்ன படிக்கணுமோ பஞ்சாங்கம் அனைத்தையும் இந்த பெருமான் தான் கேட்டுக்கொள்ளுகிறார். அதே போல நேற்றைய தினம் மொத்த வரவு என்ன, மொத்த செலவு என்ன, இந்த கணக்கு அத்தனையும் அந்த பெருமாளுக்கு முன்னால் படிக்க வேண்டும். ஒரு தலைவன் இருந்தா யாரோ அந்த ஆஸ்தானத்தை நடத்தி கொள்ளட்டும், நான் ராஜாவாக மட்டும் இருப்பேன், கணக்கு பார்க்க மாட்டேன்னு சொன்னா நடக்குமா? அப்ப ஸ்ரீனிவாச பெருமானே கொலுவு இருக்கும் பொழுது ஒரு ராஜாவினுடைய தர்பார்னு வச்சுங்களேன், தர்பாருக்கு வந்தா ராஜா என்ன பண்ணுவார், நாட்டில் என்னென்ன நடக்கிறது, கஜானாவில் எவ்வளவு வரவு இருக்கு, என்னென்ன செலவு இருக்கு, என்ன திட்டங்கள் போடணும், இப்ப நாள் நட்சத்திரம் ஊர் நிலவரம் எப்படி இருக்கு, இதெல்லாம் கேட்டுப்பாரோ இல்லையோ. இது அனைத்தையும் கொலுவு ஸ்ரீனிவாசர் தான் கேட்டுக்கொள்ளுகிறார். அதனால தான் இவருக்கு கொலு ஸ்ரீனிவாசர் என்றே திருநாமம். இவரெல்லாம் இவருக்கு நடக்கக்கூடியது. இதெல்லாம் தோமாலைக்கு பிறகு காலை வேளையிலே நடக்கக்கூடியது. அதே போல இந்த ஏகாந்த இவர்கள் வரைக்கும் சேவிச்சோமா,
அடுத்ததாக ராமனுடைய ஒரு அழகான விக்கிரகம் இருக்கிறது. முன்னாடியே ராமர் மேடை என்று ஒரு இடத்தை பார்த்தோம். கர்ப்பகிரகத்தை நோக்கி செல்லும் போது ராமர் மேடை என்று ஒன்று இருக்கிறது. 2 பக்கங்களிலும், ஒரு பக்கத்தில் சுக்ரீவன் அங்கதன் முதலானவர்கள் இருக்கிறார்கள், மற்றொரு பக்கத்தில் விஸ்வக்சேனர் ஹனுமார் முதலானவர் இருக்கிறார்கள்னு பார்த்தோம். அவர்களோடு கூட இருக்க வேண்டிய ராமர் கர்ப்பகிரகத்துக்கு உள்ளே இருக்கிறார். ரொம்ப அழகான திருமேனி. அப்படி 3 இடத்துல திருபங்கின்னு சொல்லுவோம் இல்லையோ, பகவானுடைய திருமேனி இப்படி வளைந்து இருக்கும். வில்ல பிடிக்கிற வரைக்கும் இப்படி வளைந்திருப்பார், இடுப்பு இப்படி வளைந்திருக்கும், திருவடி இந்த பக்கம் வளைந்திருக்கும். அழகான தனுசு கோதண்டத்தை பிடித்து கொண்டு ஒரு பக்கம் லக்ஷ்மணன், ஒரு பக்கம் சீதா பிராட்டி, 3 பேரோடு ரொம்ப அழகான திருக்கோலத்திலே ராமரும் உள்ளே இருக்கிறார். ஏன் ராமர் இருக்கார்னால், பெரியோர்களுடைய அனுபவம், இந்த ஸ்ரீனிவாச பெருமானே ராமன்தான். நம்ம ஸ்லோகம் தினமும் சொல்றோம் இல்லையா, அபிராம குணாகர தாசரதே ஜகதேக தனுர்தர தீரமதே ரகுநாயக நாத ரமேஷ விபோ வரதோபவ தேவ ஜயாஜலதே. இந்த ஸ்ரீனிவாச பெருமானை பற்றி தான் பிரார்த்திக்கிறோம். வரதோபவ, நான் கேட்ட வரத்தையெல்லாம் கொடுப்பவனாக நீ ஆக வேண்டும். நீ யார் தெரியுமா? அபிராம குணாகர தாசரதே, தசரதனுடைய மகனான ராமன் தான் நீ. அழகான குணங்களை உடையவர். உனக்கில்லாத வள்ளல் தன்மையா, உனக்கில்லாத கருணையா? அப்ப என் பாபங்களை போக்கி நீதான் நான் ஆசைப்பட்டதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று இந்த பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறோம். அப்ப ராமர் தான் ஸ்ரீனிவாசர் என்று கொண்டும் இங்கு பகவான் எழுந்தருளி இருக்கிறார். அடுத்தது பார்த்தால் அழகான வெண்ணெய்க்காடும் பிள்ளையாக கண்ணனுடைய விக்கிரகம் இருக்கிறது. ஒரு கையை தூக்கி கொண்டு, ஒரு கையில வெண்ணையை பிடித்து கொண்டு, திருவடிகளை தூக்கி நாட்டியமாடக்கூடிய நிலையிலே கண்ணனுடைய அழகான விக்கிரகம். இந்த கண்ணனுக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஏகாந்த சேவை. தினமும் ராத்திரி கோவிலை மூடப்போகும் பொழுது ஒரு தொட்டிலே பகவானை சயன பேரரை வைத்து தொட்டிலாட்டுவார்கள். ஏகாந்த சேவைன்னு பார்த்தோம் இல்லையோ, அது வருஷத்துக்கு 11 மாசங்களுக்கு சயன பேரருக்கு நடக்கும். ஆனால் ஒரே ஒரு மாசம், மார்கழி மாசம், தனுர்மாசம்னு சொல்றோம் இல்லையோ, தனுர்மாசம் முழுவதும் 30 நாட்களுக்கும் அந்த ஏகாந்த சேவை இந்த கண்ணனுக்குத்தான் நடத்தப்படுகிறது. அந்த தொட்டில கண்ணன் போய் படுத்துருவார். போக ஸ்ரீனிவாசர் வந்து சயனிக்க வேண்டிய தொட்டிலில் 1 மாசத்துக்கு மட்டும் கண்ணனுக்குத்தான் ஏகாந்த சேவை சயனம் நடத்தப்படுகிறது. அது அந்த விக்கிரகத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. ஸ்ரீனிவாச பெருமானே கண்ணன் என்றும் ஒரு அனுபவம் உண்டு. கலவேணுரவா குல வது கோபவதுன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கிறதோ இல்லையோ, லட்சக்கணக்கான கோபிகைகள் புடைசூழ பகவான் பிருந்தாவனத்தில் இருந்தார். அவர்தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ திருவேங்கடத்தில் இருக்கிறார் என்று பிரதிவாதி பயங்கரம் அண்ணாசுவாமி அனுபவிக்கிறார். இப்படி ராமர் தான் ஸ்ரீனிவாசர், கண்ணன் தான் ஸ்ரீனிவாசர், சுத்தி இத்தனை உற்சவமூர்த்திகளோடு இருக்கிறார். கடைசியாக சக்கரத்தாழ்வாருடைய உற்சவமூர்த்தியும் இந்த இடத்துல இருக்கிறது. இவருக்கும் முக்கியத்துவம் உண்டு. பகவானுக்கு எப்போதெல்லாம் உற்சவம் முடிந்து தீர்த்தவாரி என்று சொல்லுகிறோமோ இல்லையோ, சக்கரத்தாழ்வாரத்தான் புஷ்கரணி, சுவாமி புஷ்கரணிக்கு ஏழை பண்ணி கொண்டு போய் அப்படியே புஷ்கரணியில் முழுகி அவருக்கு தான் ஸ்நானம், அவபிருத ஸ்நானம், தீர்த்தவாரி உற்சவம் என்று தெரிவிப்பார்கள். சக்கர ஸ்நானம், பிரம்மோற்சவம் நடக்கிறது, அதில் கடைசி நாள் சக்கர ஸ்நானம் என்று காலை நடத்தப்படுகிறது. அது இந்த சக்கரத்தாழ்வாருக்கு தான். பகவானுக்கு நடத்தப்பட வேண்டும். ஆனால் அவருக்கு பதிலாக, அவருக்கு பிரதிநிதியாக இந்த சக்கரத்தாழ்வார் இருந்து அந்த சக்கர ஸ்நானத்தை தான் செய்து கொள்ளுகிறார். இப்படி மூலவர் கூட, மூலவர் ஒருவர் தான், அவரை தவிர வேற சிலா திருமேனி உள்ள யாருமே கிடையாது. ஆனால் அவரை சுற்றி கொலுவு ஸ்ரீனிவாசர், போக ஸ்ரீனிவாசர், உக்ர ஸ்ரீனிவாசர், மலையப்ப சுவாமி, ராமன், கண்ணன், சக்கரத்தாழ்வார் என்று இத்தனை பேர் பகவானோடு கூடவே இருக்கிறார்கள். அதனால் பார்த்தா அப்படியே நல்ல நிறைஞ்சி இருக்கும். கர்ப்பகிரகத்தில் தனியாக பெரிய கர்ப்பகிரகம், மூலவர் ஒருத்தர் தான். ஆனால் சேவிச்சோம்னா அப்படியே இடம் நிறைஞ்சி இருக்கும். உள்ளே போகிறதுக்கு வெளியில் வரத்துக்கு இடம் இருக்காது. அத்தனை பேரோடு பகவான் இந்த இடத்துல காட்சி அளிக்கிறார். பகவானே திருமலையினுடைய ஒரு பகுதி என்று கருதப்படுகிறார். திருமலை என்பது ஒரு மலை, அதுக்கு மேலே பகவானை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் நினைக்கக்கூடாதான். திருமலைன்னு ஒரு மலை வளர்ந்துட்டே வந்துதா, அதனுடைய ஒரு சிகரம் இருக்குமோ இல்லையோ, அந்த சிகரம்தான் திருமலையப்பன். பகவான் மூலவர் இந்த மலையினுடைய ஒரு பகுதி. இந்த மலையே பகவானுடைய திருவுடம்பு தான். அவருக்கு கீழே அருவிகள், பல நீர்நிலைகள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்குமாம். அதற்கு மேல்தான் பகவான் குளிர்ச்சியோடு நின்று கொண்டிருக்கிறார் என்று நூல்கள் தெரிவிக்கின்றன. இப்படி கர்ப்பகிரகத்தில் மூலவரையும் சேவித்துக் கொண்டோம், அவரை சுற்றி இருக்கக்கூடிய உற்சவமூர்த்திகளையும் சேவித்துக் கொண்டோம். உற்சவர்னு சொன்னால் உற்சவம் என்னன்னு பார்க்க வேண்டுமோ இல்லையோ. திருமலையிலே தினமும் என்னென்ன உற்சவங்கள் நடக்கின்றன, பகவானுக்கு எப்படி பூஜைகள் நடக்கின்றன, வருடந்தோறும் நடக்கக்கூடிய உற்சவங்கள் புறப்பாடுகள் என்ன என்று ஒரு பகுதியாவது பார்க்க வேண்டாமா? அடுத்த பகுதியில் பகவானுடைய உற்சவங்களை பற்றி பார்க்கலாம்.